உன் சொல்ல கேட்டு நாங்கள் ஏயா இருக்கணும்? நீ என்ன என் புருஷனுக்கா நீ எழுதி வச்சிருக்க சொத்த? எப்பா என் புருஷனுக்கா எழுதி வச்சிருக்க? என்னைக்கு நீ எழுதி வைப்பியோ அன்னைக்கு நான் ஊரோட ஒத்து வாழுவேன். புரியுதா? காலில் வந்துட்டு வா. இந்தா குடும்பத்தை ஒற்றுமையாக்கி மனதை திருத்தி தாரேன். மனநிலைகளை தெளிவாக்கி ஒற்றுமையாக வாழ வைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கா. உன் ஆயுள் காலத்துக்குள்ளே எல்லாத்தையும் சரியாக்கிடுவேன். வா பக்கத்தில் பத்திரத்தில் எதுவும் கையெழுத்த போட்டு கொடுத்து இருக்க வேணா ஆயிடாத. யார் கேட்டாலும் கொடுக்காத போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா அப்படியா அப்படியா. என் பிள்ளை என்னை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டான். என் பிள்ளை என்னை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டான். அவனுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், எங்களை தேடியும் வரணும். யாருப்பா அது? வச்சா அதை அங்கே வச்சுருங்க. எங்கம்மா போயிட்டான் அவன் பிள்ளை? எங்கே போயிட்டான்? எதுக்கு போயிருக்கான்? கால் வந்துட்டு வா. போடு. முருகா பூன்னு வாடுதம்மா, அதன் சோடி பூவே தேடுதம்மா. வானே, நல்லா இருக்கியா? என்ன வேலை பார்க்குற? பக்கத்தில் வா. பையன் 2 வருஷமாக ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புகள் கையில் இருக்குது. அதில் லேடிஸ் ஃப்ரெண்டும் உண்டு. எதுவும் தப்பாக நினைப்பியோ நான் சொன்னேன். இப்போ தோளில் கையை போட்டு அப்படி பெங்களூரில் குளிராக இருக்குன்னு போயிருக்கான். அதனால் அவன் அதை வாழ்க்கையாக ஆக்கிடுவானா ஜாலியாக ஆக்குவானாங்கிறது முடியலை. பையை கட் பண்ணி கொண்டு வரணுமா இல்லாட்டா ஓகே பண்ணிக்கிடுவோமா? காலில் விட்டுருவா. இந்த வேலையெல்லாம் செய்வீங்களா அப்படின்னு நினைக்கிங்களா? தம்பி எங்கே காணல? அதானே அப்பா. உன் உள்ளத்தை பார்த்தேன். உன் மகன் ஏற்கனவே உன்கிட்ட அதை தெரியப்படுத்தியிருக்கானே, ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இப்போ என்ன செய்யணும்? அவனை கொண்டு வரணும். அவன் ஜோடியா வந்துட்டான்னா என்ன செய்யறது? ஜோடியா தான் வாரேன் அப்படின்னு சொல்லுதான். என்னடா செய்வான்? அப்படியா? 2 பேரும் கண்ண முடி உட்காருங்க. இவன் ஜோடியா கூட்டு வரணும்னு நினைக்கா. அவள் கொஞ்சம் லேட்டாகும்னு சொல்கிறா. முதல்ல உன் மகனை வீட்டுக்கு கூட்டு வரேன், அதுக்கு பிறகு அந்த சம்மந்தம் எப்படி இருக்குங்கிறத பார்த்து தெளிவு பண்ணித்தாரேன், வெற்றி ஆகிட்டான். வேறு என்னடா வேணும்? இந்தா மகிழ்ச்சி ஆயிரு, சாப்பிட்டு போங்க, ஆத்திரப்பட்டுறாங்க போங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கோயம்புத்தூர் எல்லை மதுரை இத்தனைன்னு அடிச்சாச்சுலப்பா. பிறகு அடிப்போம் நம்ம ஊர் தானே. மதுரை மக்கள்லாம் கீழே உட்காருங்க. கோயம்புத்தூர் மட்டும் வாங்க. மதுரை பக்தர்கள் அமைதியா கீழே உட்காரலாம். மதுரை பக்தர்கள் அமைதியா கீழே உட்காருங்க. அமைதியா போக சொல்லிடுங்க. எல்லாரும் அமைதியா போங்க. அமைதி. பக்தர்கள் அமைதியா இருங்க. கோயம்புத்தூர் மக்கள் மட்டும் வந்து நின்னுங்க. அமைதி அமைதி. மதுரை திரும்ப கூடுவாங்க. கொடுக்க கூடாது. இப்போ மதுரை திரும்ப சாமி கூப்பிடுவாங்க. எல்லாரும் உட்காருங்க. அமைதியாக உட்காருங்க. கண்டிப்பா கூப்பிடுவாங்க. கோயம்புத்தூர் மட்டும் முன்னால வாங்க. கோயம்புத்தூர் தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு?